இதோ தேவனின் வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது. ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் ஆரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களின் இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதிக்கு வந்து என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்கிறார். எனவே இனிமேல் நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். நமக்கு வரும் பாடுகள், நிந்தைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், வெறுமைகள் எல்லாம் நன்மைக்கே. தாகமுள்ளவனுக்கு தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் உண்டாக்கும் நம் தேவன் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன்னோடு பேசும் தேவன் அவர். நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே, தேவனை நம்பு. காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். நீ மென்மேலும் பலப்பட்டு பெரிய காரியங்களை செய்வாய். ஆமேன், ஆமேன், ஆமேன்.